ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணி எப்படி சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க. அதுலேயும் ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் நம்மளால் ஓவுலேஷன் கூட ஆக முடியாமல் கூட போகலாம். இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணி நம்ம ஈஸியான மெத்தடில், அதாவது டேப்லெட் எதுவும் இல்லாமல் அதுக்காண்டி எந்த இதுவும் எடுக்காமல் ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருந்தே எப்படி இதெல்லாம் சரி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம பாடி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. அதுக்கு தேவையானதை அதுவே உற்பத்தி பண்ணிக்கும். அப்படித்தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீல் குட் ஆகுறதுக்கு ஹார்மோன் அதுவே அப்படிப்பட்ட 4 ஹார்மோன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைன், இன்னொன்று என்ட்ராபைன்ஸ், அடுத்தது ஆக்சிடோசின், அடுத்து செரட்டோனின். இந்த 4 ஹார்மோனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹார்மோன் டோப்பமைனை பற்றி பார்க்கலாம். டோப்பமைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதை ரிவார்டு சென்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்றை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது இந்த ஹார்மோனை நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணுது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பாராட்டுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா இது அப்போ தான் சுரக்குது. ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு காஃபி போட தெரியல அப்படின்னா கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த காஃபி கூட டேஸ்ட்டாக வந்தால் கூட உங்களை நீங்கள் பாராட்டுறதுக்கு மறந்துடாதீங்க. இது ஒரு ரிவார்டு சென்டர். இதுதான் டோப்பமைன்கிற ஹார்மோன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டார்பைன்ஸ். இது ஒரு ஒரு கெமிக்கல் ஹார்மோன். இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பெயின் இருந்தாவோ இல்லை நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாவோ அப்போ இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இதை ரிலீஸ் ஆக்க வைக்க முடியலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வேர்க்க வேர்க்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு பிடித்த பாட்டு நம்ம கேட்குறது, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் மனம் விட்டு நீங்கள் பேசி சிரிக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்டார்பின்ஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். இது ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இது வரைக்கும் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு இருக்க பிடிக்கும், பேசுகிறது பிடிக்கும் அப்படின்னா கை கோர்த்து பேசுங்க. 2 பேரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் ஏதாவது பெட்ஸ் வளர்த்தீங்கன்னா அதை கொஞ்சி விளையாடுங்க. இதனால் ஆக்சிடோசின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. நான் ப்ரோலாக்டின் ஹார்மோன் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதனால் நான் ப்ரோலாக்டின் ஹார்மோன் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின். இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி நம்ம டிப்ரெஷன் எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோலாகவும் ஹாப்பியாகவும் வைக்கிறதுக்கு இந்த செரட்டோனின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. நம்ம டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறனால இந்த செரட்டோனைன், டோப்பமைன், என்டார்பின்ஸ் இந்த 3 ஹார்மோனுமே நம்ம உடம்புல சுரக்குதுங்க. நம்ம இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறனால அது நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மனசுக்கும் அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த செரட்டோனின் பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டை ஒரு ஹாப்பினஸ் ஆக்கி நம்மளை ஹாப்பினஸ் மூட்லேயே இருக்க வைக்கிறதுக்காக இந்த செரட்டோனின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. எப்படி இதை நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாக்கிங் போக பிடிச்சிருக்குன்னா வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பிடிச்சிருக்குன்னா யோகா பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்தோடனே சும்மா கையை பிடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போங்க. அதுவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே. இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது இந்த செரட்டோனின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது தாங்க நம்ம பார்த்த 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ். இப்போ நம்ம ப்ரோலாக்டின் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம்.
ப்ரெக்னென்ட் ஆகுறதுலே முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னா, இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன்ஸ் தாங்க. இது வந்து கம்மியா இருக்கணும். அதிகமா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 25க்கு மேல இருந்தது அப்படின்னா, அது வந்து அதிகம் தான். அதுக்கும் குறைவா இருக்கணும். அதாவது நம்ம 20 அந்த லெவல்லே அத வந்து வரவிடக்கூடாது. அதுக்கும் குறைவா ஒரு 10 இல்ல 9 அந்த மாரி இருந்தா, நார்மலா வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாங்க. எனக்கு ப்ரோலாக்டின் அதிகமா இருக்கு. அப்பனா நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோலாக்டின கம்மி பண்ணணும். இதுக்காண்டி நம்ம வந்து டேப்லெட் எடுக்கணும், இல்ல அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். நீங்க டேப்லெட்டும் எடுக்காம இத நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கிறத ப்ரோலாக்டின் அதிகமா இருக்கு. டாக்டர் எனக்கு வந்து டேப்லெட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் டேப்லெட்ட எடுக்காதீங்க. நீங்க முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அதுதான். அந்த டேப்லெட் வந்து எடுக்காதீங்க. நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில ஒரு 3 தடவையாவது கீரை வந்து சாப்பிடுங்க. கீரை வகைகள். அது எந்த கீரையா வேணாலும் இருக்கலாம். பாலக்கீரை கண்டிப்பா எடுத்துக்கங்க வாரத்தில. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல வந்து கம்மி பண்ணுங்க. உங்கள வந்து ரொம்ப வந்து நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்க புடிச்சிருக்குன்னா, அந்த நேரத்தில பாட்டு கேளுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஷல் வாஷிங் தாங்க. உங்களுக்கு எப்பலாம் நீங்க வந்து அதிகமா டென்ஷனா இருக்கீங்களோ, அப்போ வந்து நீங்க வெஷல் வாஷிங் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அடுத்து வாக்கிங் போங்க. உங்களால வெளிய வந்து வாக்கிங் போக முடியாது அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். இப்போ வந்து நெறைய ஆப் வந்துருச்சு அதுக்காண்டி. ஸ்டெப் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 6000 ஸ்டெப்பாவது ஒரு நாளைக்கு நடந்தே ஆகணும். உங்க வெயிட்ட வந்து கண்ட்ரோலா வச்சுக்கங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கங்க. நல்ல ஹெல்தியான சாப்பாடு பேக்கரி ஐட்டம்ஸ், ஊறுகாய், அடுத்து வந்து இந்த பர்கர், பீஸா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. உப்பு வந்து அதிகமா வந்து சேர்க்காதீங்க. உப்பு வந்து கம்மியாவே சேர்த்து சாப்பிடுங்க. டீ, காஃபி வந்து ஒரு நாளைக்கு 1 கப் அளவு டீ, காஃபி வந்து எடுத்துக்கோங்க. இல்ல அதுவும் எடுக்கலைனாலும் ஓகே தான், ஹெல்தி தான். அப்புறம் இந்த அப்பளம், ஊறுகாய், கருவாடு இதுலலாம் உப்பு ஐட்டம் வந்து நெறையா இருக்கனால அது வந்து சாப்பிடாதீங்க. பப்ஸ், அடுத்து வந்து பீஸா, பர்கர் அது வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த ட்ரெஸ் இருக்கோ, அந்த ட்ரெஸ் வந்து நீங்க போடுங்க. அடுத்து வந்து நல்லா தூங்கி எந்திரிங்க. இப்படி நம்ம ரெகுலரா நம்ம வந்து பண்ணுறதுனாலயே மேக்ஸிமம் 1 மாசத்துக்குள்ளேயே நம்மளோட ப்ரோலாக்டின் லெவல வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்ச மாரி இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மேலும் ப்ரெக்னென்ட்டா இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க் யூ.